ஹாய். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 நாள்த்து கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்ருந்தேன். நான் நடுவில் கொஞ்ச நாள் கேப் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் பேக் டு பெங்களூர் லைஃப்க்கு வந்தாச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ வந்து முன்னாடியே நம்ம என்ன வியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டா நம்ம டக்குன்னு ரெடி ஆகிடலாம்ல. அதுக்காக இந்த 2 சாரியில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறதுக்காக வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இது 2 சாரியுமே நான் ஆல்ரெடி வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி எனக்கு இந்த ஃப்ளார் டிசைன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, ஸோ இதுவே நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ, லைக் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் ஒரு லாங் வீடியோ போடுறது. ஷார்ட்ஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த லாங் வீடியோ எடுக்கணும், போஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவே வந்து நான், ஏன்னா ஆங்கிள் 2ம் வந்து எப்படின்னா போர்ட்ரேட் வச்சு எடுப்போம், அது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுப்போம். ஸோ அதனால் எனக்கு 2ம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவுக்கு வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த 2 நாள்த்து கிளிப்பை வந்து நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி தான் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். ஸோ லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வீட்டிலேருந்து ஒரு 1.5 hours ஆகும். போயிட்டு நல்லா லஞ்ச் சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கிச்சன் ஒர்க்கும் இருந்துச்சு, கொஞ்சம் எடிட் பண்ணுற ஒர்க்கும் இருந்துச்சா, சரி ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் உட்காந்தேன். இப்போ ஷார்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து வாய்ஸ் ஓவர் என்ன கொடுக்க போகிறேன், அதுக்கு தம்ப்நெயில், கேப்ஷனு அதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சுருவேன். ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் அதை பார்த்து டக்குன்னு டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது, அப்புறம் ரீஸ்டாக் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீக்லி ரீஸ்டாக் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் எவ்ரி வீக் வந்து நான் எல்லாமே ப்ரெப் பண்ணி வச்சுருவேன். ஸோ குக் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆயில் பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யாராச்சும் இந்த அமேசானில் நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் சில்வரில், கிளாஸில் கூட. ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது, அண்ட் கொஞ்சம் கூட லீக்கே ஆகாது. ரீஃபில்லாம் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பும் கையோடு க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தால் கூட வந்து உள்ளே போய் சமைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோன்னா எத்தனை டைம் வேணாலும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என் கவுண்டர் டாப் வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன்.
ஆர்கனைஸ்டாக இதே மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக மெஸ்ஸி ஆகும். ஒரு டைம் சமைச்சிட்டு வெளியே வரப்பையும் வந்து மெஸ்ஸி ஆக தான் செய்யும். அதை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம உள்ளே போய் சமைக்கிறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சேம் திங், ஒர்க் பண்ணுற ஸ்பேஸையுமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிட்டா அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறப்ப அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த டெக்கர் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ என்கிட்ட என்ன டெக்கர் ஐட்டம் இருக்கோ அதை வந்து நான் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் அடிக்கடி பார்க்குற இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் செட் பண்ணி வச்சுப்பேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் தொடர்ந்து லாங் வீடியோ அண்ட் ஷார்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.